சொல்லு சுபன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து வீட்லேயே சிம்பிள் பீஸா தான் செய்ய போகிறோம். அதுவும் ப்ரெட்டில் வச்சு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெட் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம பீஸா சாஸ் ப்ரெட்டில் ஆட் பண்ணிக்குவோம். அதில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி பீஸா சாஸ் வந்து தடவியாச்சு. இப்போ வந்து ஆனியன் கேப்சிகம் நல்லா வச்சுக்கலாம். அப்படியே ஸ்வீட் கார்ன் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ். அப்படியே சீஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஒட்டி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம். வச்சு மூடிடலாம். கரெக்டாக பத்துமா? அதுக்குள்ளே சீஸ் ஒட்டிச்சுமா? சரி போடுவியா என்ன? ஏன் அவ்வளோதான். ஆனால் சப்ப மாதிரி ஆயிடுச்சு. ரெடி ஆகுதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பீஸா ப்ரெட் பீஸா கட் பண்ணுவோம். ஐயோ என்னடா இது சொதப்பிடிச்சா? கரண்டில் ஒட்டியாது, கையில் எடுத்துடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் இப்படி ஒட்டிட்டு வரும் பார்த்தா அதுலேயே ஒட்டிக்கிச்சு. இருங்க, அடுத்த பீஸா எப்படி வருது பார்க்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அதெல்லாம் ஒரு முறை இருக்குது வராது. ஓரளவு வந்திருக்கு. போடுறா டேஸ்ட் வாசனை எல்லாம் பீஸா வாசனை தான் வருது. நல்லா எல்லாம் போட்டதுனால, பீஸா சாஸ்லாம் போட்டதுனால டேஸ்ட் எப்படின்னு தெரியல. சுபனிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீஸா ப்ரெட் பீஸா இப்போ சுபன் கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படின்னு கேட்போம். என்ன சுபன் சிரிக்கிற? டேஸ்ட் எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், பீஸா எடுத்தால் சீஸ் வரும்ல, ஆனால் இதில் வரவே இல்லை. அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரேன். மற்றபடி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீஸா பாக்ஸ் நல்லா வருது. டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.